கோகோன்னு ஒரு சின்ன பொண்ணு அவன் அம்மாவோட துணி கடையில வேலை செஞ்சுட்டு ஜாலியா வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பா. அண்ட் ஒரு நாள் அவங்க அம்மாவோட கடையில ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும்போது குயிஃப்ரின்னு அங்க இருக்கிற ஒரு மந்திரவாதி நான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு வாலண்டியர் பண்ணுவான். அண்ட் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மந்திரவாதினா பாத்தீங்கன்னா பிறக்க முறை அந்த ஸ்கில்லோட பிறக்கிறவங்க மட்டும்தான் மந்திரவாதி ஆகும் மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா குயிஃப்ரி மேஜிக் யூஸ் பண்ணும்போது கோகோ தெரியாம எட்டி பார்த்துருவா. எட்டி பார்க்கும்போது தான் அவளுக்கு புரிய வருது, ஓ மேஜிக்னா பிறந்து வர்றது இல்ல, இந்த மாதிரி ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி கத்துக்கிட்டா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாமான்னு. ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது ஃபுல் ஃபேஸ்க்கு மாஸ்க் அணைஞ்சிக்கிட்டு ஒருத்தன் வந்து ஒரு பிக்சர் புக்கை வந்து கோகோக்கு வித்திருப்பான். இந்த பிக்சர் புக்ல இருக்கிற டயக்ராம்னா போட்டு பாருமா, நீயும் மேஜிக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா சின்ன வயசுல அவளுக்கு வந்து அதுக்கான ஐடியா நாலேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ அதை அப்படியே ஓரம் கட்டிடுவா. ஆனா குயிஃப்ரி மேஜிக் யூஸ் பண்றத பார்க்கும்போது தான் அவளுக்கு புரியுது, ஓ அப்ப அந்த பிக்சர் புக்ல இருக்கிறதுனா ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வந்து அவன் கொடுத்த இங்க்ல வரைஞ்சா நானுமே மேஜிக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இவ வந்து அந்த பிக்சர் புக்ல இருக்கிற மேஜிக்கை ட்ரை பண்ணி பாக்குறேன் பேர்ல தெரியாதனமா உங்க அம்மா அந்த கடை எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணிடுவா. குயிஃப்ரி எப்படியோ சரியான நேரத்துல வந்து கோகோவை காப்பாத்தி விசாரிக்கும் போது தெரியும் நம்ம குயிஃப்ரி பல வருஷமா ஒரு மேஜிக் கும்பலை தேடிட்டு இருப்பான். இவங்க வந்து தப்பான மேஜிக் ஃபார்பிடன் மேஜிக்ஸ்னா வந்து சாதாரண மக்களுக்கு வித்துட்டு இருக்கிற மாதிரி விஷயம் தெரியும். அந்த அதுல வந்து கோகோ ஒன் ஆஃப் தி விக்டம்னு அந்த பல வருஷம் கழிச்சு இப்போ அவனுக்கு லீடுன்னு பேர்ல இந்த ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. சரி இந்த பொண்ணுக்கு அப்புறம் அம்மா வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டா நம்மளும் வந்து அவனை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால கோகோ வந்து அவனோட அசிஸ்டண்டா வந்து அவ ஸ்டூடெண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அவனோட இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கிருந்து கோகோ வந்து இந்த மேஜிக்கல் வேர்ல்ட்ல எப்படி மேஜிக் கத்துக்கிறா, அவ புதுசா என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றா, அவளுக்கு இந்த புக்கு வித்த கும்பலை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கடைசியில் அவங்க அம்மாவை காப்பாத்தினால இல்லையா. இதான் விச் சாட் அட்லியர் அனிமையோட ஸ்டோரி. இந்த அனிமையோட ஒன் ஆஃப் தி பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம்னா இது ஒரு அனிமேஷன்ஸ் தான். ஏன்னா இது வரைக்கும் 2026 ரிலீஸ் ஆன சீசன் அனிமேஸ் ஆனால் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போற சீசன் அனிமேஷன் கம்பேர் பண்ணா விச் சாட் அட்லியர் ஒரு அனிமேஷன்ஸ் வந்து சும்மா வேற லெவலில் செதுக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவேன். அதோட கேரக்டர் டிசைன்ல இருந்து அவங்க மேஜிக் யூஸ் பண்ற அனிமேஷன்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஆனா இதோட ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதோட பேசிங் அண்ட் ஸ்டோரியோட டைப் தான் சொல்லுவேன். இப்போ இந்த ஸ்டோரி டைப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2010 இல்ல ஒரு 2015 அந்த மாதிரி டைம்ல ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, செம ட்ரெண்டே இருக்கும் இந்த அனிமேஷன் குவாலிட்டிக்கு. பட் இப்போ இருக்கிற நியூ ஜென் அனிமே ஃபேன்ஸ், அதுவும் முக்கியமா இப்போ நியூ ஜென்ல வர நிறைய ஆக்ஷன் அனிமேஸ், அட்வென்ச்சர் அனிமேஷன் சொல்லிட்டு அந்த ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்க அனிமேஷன் நீங்க பார்த்து வளர்ந்த ஒரு ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விச் சாட் அட்லியரோட அந்த ஸ்டோரியோட பேசிங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு செட் ஆகாம போகலாம். பட் அதை தாண்டி நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அனிமேஷன் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அனிமேஷன்லாம் பார்த்துருக்கேன் ப்ரோ, எனக்கு பேசிங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா விச் சாட் அட்லியர் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் திருப்பியும் சொல்றேன், ஸ்டோரி வைஸும் சரி அனிமேஷன் வைஸும் சரி இந்த அனிமே வந்து ஒன் ஆஃப் தி மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன் இந்த சீசன்ல. ஆனா நீங்க வந்து நியூ ஜென் ஆக்ஷன் அனிமேஸ் மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா இந்த அனிமையோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இதுல இருக்கிற மேஜிக்கும் சரி அனிமேஷன் சரி கண்டிப்பா சொல்றேன் யாருக்கா இருந்தாலும் பிடிக்கும். ஸோ இந்த அனிமே வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. பட் நீங்க இந்த அனிமே ஆல்ரெடி பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சஜஸ்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி அனிமே ரிலேட்டடான வீடியோஸ் தமிழ்ல பார்க்க மறக்காம நம்ம பேஜ் ZV Reviews வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.